World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக எல்லாரும் முடித்தோடனே வேகமாக எங்கே போவோம் அப்படின்னா வீட்டுக்கு போவோம் இல்லையா? ஸோ ஒரு மனிதனுடைய மிக முக்கியமான கனவுகளில் ஒன்று என்னென்னா வீடு. இந்த எப்போ வீடு கட்டுவோம், நமக்குன்னு ஒரு சொந்த வீடு எப்போ வரும் அப்படின்றது தான் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு கனவாக இருக்கும் இல்லையா? காலத்தினுடைய முதல் ராசி யாருங்க? செவ்வாய். வீடு கட்டினோடனே இவங்களுக்குள்ள என்ன வரும்? மிகப்பெரிய ஒரு அப்பா சாதிச்சிட்டோம்டா அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். அதே போல இந்த வீடை சரியா நீங்க அமைக்கல அப்படின்னா காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துல அவரு நீசமாயிருவாரு. அப்ப வீடு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுத்துருச்சு அப்படின்னா வீடை விற்கக்கூடிய நிலைமையோ வாங்கக்கூடிய நிலைமையோ ஏற்படும். இதுக்கு சரியான அமைப்பு பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு சரியான வாஸ்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பஞ்சபூதங்களை அதாவது இருக்கிற இடத்துல சரியா வைக்கிறதுக்கு பேர் தான் வாஸ்து. நில இடத்துல நிலமும், நீர் இருக்கிற இடத்துல நீரும், நெருப்பு இருக்கிறதுல நெருப்பும், காற்று இருக்கிறதுல காற்றும் வைக்கிறதுக்கு பேர் தான் வாஸ்து. அந்த வாஸ்துக்கு வாஸ்துவும் பரிகாரங்களும் அப்படின்ற வாஸ்துக்கு பரிகார ஸ்தலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தலைப்பை இன்னைக்கு பேச வருகை தந்துள்ள டாக்டர் சிவபூங்கோதை அம்மா அவர்களை வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். முதலில் என் தாய் தந்தையரை வணங்கி எனக்கு இந்த ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த அத்தனை குருமார்களின் பாதம் தொட்டு என் குலதெய்வத்தையும் என் ஈசனையும் வணங்கி இந்த எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் என்ற எங்கள் குருநாதரின் மந்திரத்துடன் இந்த நிகழ்ச்சிக்கு செல்கிறேன். இன்று 54வது ஜோதிட கருத்தரங்கம் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ உண்மையிலே இதுக்காக முதல்ல நம்ம நன்றி சொல்லணும். இதுக்கு ஏற்பாடு கொடுத்த நம்ம ஐயாவுக்கு சொல்லணும். அடுத்து ஜெயபாலதாசர். ஒரு நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறோன்னா நம்ம தூங்குவோமா? தூங்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு விழா நடக்குது அப்படின்னா நான் ஒவ்வொரு மீட்டிங்லேயும் இதை சொல்வேன். உண்மையிலே ஒரு விழா நடக்கிறது ரொம்ப ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இந்த விழாவை ஸோ அழகாக சூரியனும் சந்திரனுமாக சேர்ந்து கணவன் மனைவியாக அவங்க ஃபேமிலியோட ஸோ அதுக்கு இன்னும் நிறைய உறுதுணையாக ஆள் இருக்காங்க. ஸோ நாங்கள் ஈவினிங் நைட்டு வரும்போது கூட அவருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. செல்வம் சார், இன்னும் பேர்லாம் தெரில. ஸோ அவங்க எல்லாருக்குமே நான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் பேசக்கூட தலைப்பு வந்து வாஸ்துவும் பரிகார ஸ்தலமும். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சது பாரம்பரிய ஜோதிடம் மட்டும்தான். நான் ஜோதிடம் தான் பார்த்துட்ருக்கேன், அதுதான். ஸோ ஆனால் வாஸ்துவை நான் படிச்சிருக்கேன். ஸோ ஜோதிடம் படித்தவங்க எல்லாருமே வாஸ்துவை தெரிஞ்சுக்கணும். ஆனால் நான் அதை வந்து அப்ளை பண்ணல. ஸோ வாஸ்து வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம ஒரு சிலர் வாஸ்துவை வெளியே போய் பார்க்குறாங்க. ஸோ அதுவும் ஒரு ப்ரொஃபஷ்னலாக எடுத்திருக்காங்க. ஸோ நான் வந்து வாஸ்துவை ப்ரொஃபஷ்னலாக எடுக்கலை. ஸோ நம்ம படித்ததை நம்ம தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த தலைப்பு எடுத்திருக்கேன். ஏன்னா நான் வந்து ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா மலர் மருத்துவம் பேசியிருக்கேன். பேசும்போதெல்லாம் எனக்கு ஆன்லைன்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. ஸோ நீங்கள் நான் பேசுனீங்க, இது நான் எங்கே படிக்கணும் அப்படின்னா நான் ஐயா நம்பரை கொடுப்பேன். அதுக்கப்புறம் இது எனக்கு மெடிசன் கொடுங்க, எனக்கு ஜாதகம் பாருங்கள்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த வாஸ்துவை பற்றி இப்போ நான் பேசுகிறேன்றதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணி எந்த டவுட்டோ இல்லை அதுக்காக கிளாரிஃபிகேஷனோ வாஸ்துக்காகலாம் நான் பார்க்க மாட்டேன். ஸோ அதனால் அது முன்னாடியே நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ ஆனால் நான் வாஸ்துவை பற்றியும் அதோட பரிகார ஸ்தலமை பற்றியும் நான் எனக்கு தெரிஞ்சதை எனக்கு குருமார்கள் கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டதை சொல்கிறேன். ஸோ எந்த ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியும் அது எங்கேருந்து வந்தது, அதோட மூல காரணம் என்ன, எல்லாத்துக்குமே ஒரு புராண கதைகள்லேருந்து தான் கண்டிப்பாக வந்தது. அப்போ வாஸ்துன்னா என்ன, அது எப்படி வந்தது, அப்போ வாஸ்து பூதம்னா யார், அவர் எங்கேருந்து வந்தார். ஸோ இதெல்லாம் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா வாஸ்துன்னா நம்ம நெட்டில் தட்டினா கூட எல்லாமே வந்துடும், எல்லாம் புரிஞ்சுக்கலாம். ஆனாலும் அதோட கதை காரணங்களை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ முதல்ல கடவுள் வந்து மனிதனை படைத்த உடனே அவனுக்கு வந்து பஞ்சபூதங்களையும் கூட படைத்தான். ஏன்னா நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் இது எல்லாமே தேவை. இது மட்டும்தான் தேவைன்னா இன்னும் பார்த்திங்கன்னா நீர்நிலைகள், மலைகள், காடுகள், அவன் வாழக்கூடிய அத்தனை சூழ்நிலைகளையும் மனிதனுக்கு கடவுள் படைச்சு இன்பமாக வாழறதுக்காக இருந்தது. ஸோ நான் பார்த்திங்கன்னா ஆதி மனிதன் மலைகளிலும் குகைகளிலும் தான் முதல்ல வாழ்ந்துட்டு வந்தான். ஸோ அவனுடைய நாகரிக வளர்ச்சி அடைய பார்த்திங்கன்னா அவன் அவனாக ஒரு குடில் அமைச்சு வாழ ஆரம்பித்தான்.
ஸோ இது பார்த்திங்கன்னா இயற்கையின் சீற்றங்கள் அவனுக்கு ஒரு பயத்தை கொடுத்தது. ஸோ அந்த இயற்கையின் சீற்றத்திலிருந்து அவன் தப்பித்து கொள்வதற்காக இன்னும் பல அமைப்புகளை மாற்றி அவனுடைய வீடுகளை மாற்றி மாற்றி அமைச்சு வாழ்ந்துட்டு வந்தான். ஸோ இதை அறிந்த நம்மளுடைய வாஸ்து வல்லுநர்கள், நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா யார் யார் அப்படின்னும் போது விஸ்வகர்மா, வசிஷ்டர், மயன், நந்திகேஸ்வரர், பர்கர், இந்த 5 புராண வாஸ்து வல்லுநர்கள் பஞ்சபூதங்களும் பிரபஞ்சமும் மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு தொடர்பு ஏற்பட்டது, அவனுடைய உடல்நிலையை பாதிக்குதுன்றதை கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதை கண்டுபிடிச்சி அதற்கேற்ற மாதிரி நிறைய புராணங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க நோட்ஸ் நிறைய எழுதியிருக்காங்க. நம்ம ஆரம்பத்துலேருந்து அங்கேருந்து வந்தது தான். ஆக மனிதனின் அனுபவமே வாஸ்து சாஸ்திரம்னு சொல்லுது புராணம். ஸோ இப்படி வந்தது தான் வாஸ்து. அடுத்தது அப்புறம் பஞ்சபூத, நம்மளுடைய வாஸ்து புருஷன் சொல்கிறோம். அந்த பூதம் யார், அவர் எங்கேருந்து வந்தார் அப்படின்னா, அதாவது பார்வதிக்கும் சிவனாக பிறந்த அந்தகன் ஒருத்தர், அவன் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அரக்கன். ஸோ அவன் பிறக்கும் போதே தாய் தந்தை கிட்ட வளரலை. ஸோ அவன் தனியாக வாழ்ந்து தேவர்களையும் பயங்கரமான ஒரு அசுரன்றனால அனைவரையுமே துன்புறுத்து வந்துட்டு இருந்தான். ஸோ ஆனால் அவன் அந்த அந்தகன் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய புத்திசாலி. அவன் ஒரு பெரிய வரம் வாங்கியிருப்பான். என்னன்னா, என்னுடைய மரணம் என் தாய் கையால் தான் வரணும் வாங்கியிருப்பான். ஏன்னா எப்படியாப்பட்ட மகனையும் எந்த ஒரு தாயும் கொலை செய்ய மாட்டா இல்லையா. ஸோ அதனால் அவன் அப்படி ஒரு வரம் வாங்கியிருப்பான். ஸோ வரம் கொடுத்தவர் யார், நம்ம ஈசன். அவருக்கு தெரியாதா இவன் இந்த மாதிரி வரம் வாங்கியிருக்கான்ட்டு. ஸோ தேவர்கள்லாம் போயிட்டு சிவபெருமான் கிட்ட சொல்கிறாங்க, அந்தகன் ரொம்ப ஒரே பிரச்சனையாக பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ எப்படியாவது இவனை வதம் செய்யணுன்றதுக்காக பார்வதி தேவி கிட்ட சொல்லாமையே கூட்டிகிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, இந்த வில்ல அம்பன் நீ தான் அந்த அரக்கன் மேலே எழணும்னு சொல்லும்போது பார்வதி அம்மா என்ன ஏதுன்னு கேட்காமே அந்த அம்பை எழுதிடுறாங்க. அது பார்த்திங்கன்னா அந்த அந்தகன் மேலே பட்டு பயங்கரமான ரத்தம் வெள்ளம் பிரித்து வருது. ஆனால் ஒவ்வொரு துளி ரத்தத்துலையுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பூதங்களாக வெளிவருது. ஸோ அது இன்னும் அது அதிகமாகுது, அது தாங்க முடியல. அப்போது சிவபெருமான் பைரவராக உருவெடுக்கிறார். ஸோ பைரவராக உருவெடுத்து ஒரு பூதத்தை எடுக்கிறாரு. ஸோ அந்த பூதத்தை உருவெடுத்து அந்த பூதம் மூலிமா அந்த அந்தகன்கிட்ட வெளியே வர ரத்தத்தெல்லாம் குடிக்க வைக்கிறாரு. ஸோ மொத்த ரத்தத்தையும் குடிச்சதுக்கப்புறம் அந்தகன் ஒரு வழியாக சாகக்கூடிய நிலையில் வந்துட்டான். ஆனால் அந்த நேரத்தில் அவனுக்கு உயிர் போகும்போது பசியால் துடிக்கிறான். அப்போது அது அறிஞ்ச சிவபெருமான், காய்கள்லேயே நம்ம மிகப்பெரிய காய்கறி எது சொல்லுவான்னா பூசணிக்காய் தான். ஸோ அந்த பூசணிக்காயை அந்தகன் கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்வார். ஸோ பார்த்திங்கன்னா அந்தகன் அந்த பூசணிக்காயை சாப்பிட்டு இறந்துருவார். ஸோ பாருங்க, நம்ம எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா ஏன் பூசணிக்காவை உடைக்கிறோன்னு இதை தெரிஞ்சுக்கலாம். நெகட்டிவ் எனர்ஜி. அந்தகன் யார், அவன் ஒரு தீய சக்தி படைத்தவன். ஸோ அந்த தீய சக்தி படைச்சவனுக்கு சிவபெருமான் பூசணிக்காயை கொடுத்து தான் அவனை அடக்குனார். ஸோ அதை சாப்பிட்டு தான் அவன் இறந்ததுனால நம்ம கிட்ட இருக்கிற எந்த ஒரு நெகட்டிவ் தீய சக்தி போகணுன்னாலும் பூசணிக்காயை உடைக்கும் போது போய்டுன்றதுக்காக இது நம்மளுடைய புராண கதை. அடுத்தது அவன் அந்தகன் போயிட்டான், பூதம் இருக்கு இல்லையா, அந்த பூதம் கேட்குது எனக்கு ஒரு அந்தஸ்து வேணும்னு கேட்டு சிவபெருமான் கிட்ட கேட்குது. அப்போ சிவபெருமான் கண்டிப்பாக அவனுக்கு ஒரு அந்தஸ்து கொடுக்கணும் இல்லையா. அவன் தான் அந்த பூதத்தை தான் எடுத்து காலில் போட்டு மிதிச்சு அவர் சொல்வார், நீ இந்த பூமியிலேயே வாஸ்துவாக இரு. இந்த யாரெல்லாம் வாஸ்து பூஜை செய்யும் போது அதை படைக்கக்கூட இல்லையா, அந்த படைக்கிறத கொடுத்து சாப்பிட்றத நீ பார்த்து நீ உயிர் வாழ்ந்துக்குன்னு சொல்லி அந்தஸ்து கொடுத்து போயிடுவார். இப்படி வந்தது தான் வாஸ்து புருஷன்றது. ஸோ இப்போது வாஸ்துன்றது முதல்ல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா 8 திக்கு சொல்லுவோம் திசையில். ஸோ 8 திக்கை தான் 4 திசையாக எடுத்தோம். ஸோ 4 திசையிலேருந்து நம்ம அடுத்து என்ன பண்ணோன்னா நம்ம வாஸ்துவில் 2ஆக எடுத்துட்டோம். 2ஆக என்னன்னா உச்சப்பகுதி நீச்சப்பகுதின்னு எடுக்கிறாங்க. ஸோ பொதுவாக உச்சப்பகுதின்றது நம்ம நல்ல ஒரு எனர்ஜி வரக்கூடிய பகுதி. ஸோ நீச்ச பகுதின்றது கெட்ட பகுதியாக சொல்லுவோம். ஸோ உச்சப்பகுதி அப்படின்னா கிழக்கு, வடகிழக்கு, ஸோ வடக்கு இதெல்லாம் உச்சப்பகுதி. நீச்ச பகுதின்றது தெற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு.
ஸோ நம்ம இதுலேருந்தே நம்ம எடுத்துக்கலாம், உச்சப்பகுதி நல்ல பகுதி. அப்போது அந்த இடத்துலேருந்து தான் நமக்கு நல்ல காற்று வரணும் இல்லையா? அதுக்காக அந்த பக்கத்தில் உயரமானதெல்லாம் இருக்கக்கூடாது. இது சூட்சுமமாக கான்செப்டாக புரிஞ்சிங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் நீச்ச பகுதின்றது தாழ்ந்த பகுதி, ஏற்கனவே அது தாழ்ந்திருக்கு. அப்போ நம்ம அதை அதுக்கு உயர்த்தணும் இல்லையா? ஸோ அந்த சைடெல்லாம் உயரமானதெல்லாம் வைக்கலாம். ஸோ பொதுவாக உச்சப்பகுதியில் 5 அடிக்கு மேலே எதுவுமே இருக்கக்கூடாது. மரம் செடி கொடி எல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. அது இருந்தாவே நம்ம தோஷமாக ஆகிடும். அதனால தான் அதெல்லாம் நீர்நிலைகள் அதெல்லாமே பார்த்து எடுத்துருவாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம பொதுவாக வைக்கணும்னா சமையல் அறை எந்த பக்கம் இருக்கணும் அப்படின்னா எதுக்குமே 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இல்லையா? ஒருத்தருக்கு ஏன்னா ஒரு வீடு கிழக்க இருக்கும், ஒரு வீடு மேற்க இருக்கும். அப்போ கேட்காங்க எனக்கு இந்த பக்கம் வரலையே அப்படின்வாங்க. இப்போ இந்த 2 ஆப்ஷன்லாம் நம்ம எது ஒன்றாலும் வச்சுக்கலாம். சமையல் அறைன்றது தென்கிழக்கு, ஸோ அது பார்த்திங்கன்னா வடமேற்கு பக்கம். ஆனால் சமையல் பண்ணும்போது நம்ம கிழக்கை நோக்கி சமையல் பண்ணுறது ரொம்ப ஒரு சிறப்பான இதாக சொல்லுவாங்க. ஸோ அடுத்து பூஜை அறை. பூஜை அறை பார்த்திங்கன்னா, ஸோ பூஜை அறையை அதுவும் கிழக்கு நோக்கி வடக்கு நோக்கி தான் நம்ம சாமி படை இருந்து நம்ம அது பண்ணணும். அடுத்தது வரவேற்பறை. வரவேற்பறை கிழக்கு வடக்கு வடகிழக்கு தென்கிழக்கு. ஸோ இப்போ நான் பாஸ்டாக சொல்கிறேன்னா நம்மளுக்கு லைவில் இருக்கும். ஸோ அது நம்மளுக்கு யூடியூப் சேனல்லே வரும். அது நீங்கள் திருப்பி நீங்கள் ரிப்பீட் பண்ணி கூட நீங்கள் கேட்டுக்கலாம். அடுத்தது படிக்கக்கூடிய அறை. பசங்கள்லாம் எங்கே உட்காந்து படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு வடக்கு வடகிழக்கு பக்கம்லாம் பசங்க உட்காந்து படித்தா ஸோ நல்லா ஒரு படிப்பு, அது ஞாபக சக்தி இருக்குன்றது சொல்லுவாங்க. அடுத்தது கழிவு அறை. கழிவு அறை பார்த்தீங்கன்னா கிழக்கு தென்கிழக்கு வடமேற்கு பக்கத்தில் இருக்கணும். ஸோ அடுத்தது மாடி படிக்கட்டு. மாடி படிக்கட்டு வடமேற்கு தென்கிழக்கு. ஸோ அடுத்து ஸ்டோர் ரூம் சொல்லுவோம் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா வடமேற்கு தென்கிழக்கு பக்கத்தில். ஸோ அடுத்தது பாதாள அறை. பாதாள அறை வடகிழக்கும், ஸோ அதுக்கப்புறம் வடக்கு கிழக்கும் வச்சுக்கலாம். இது முதல்ல சொல்கிறது தான் ஃபஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது செகண்ட் ஆப்ஷனுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது விருந்தினரை. விருந்தினரை அறை வடமேற்கு. ஸோ அது வாழ்வுங்களை சீக்கிரமாக அவங்கள போயிடணுன்றதுக்காக அந்த பக்கம் சொல்லுவாங்க. இது ஒரு ஜோக்காக சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அவங்க வடமேற்கு பக்கத்தில் தான் விருந்தினர் வந்தாங்கன்னா தங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது செக்யூரிட்டி. ஸோ செக்யூரிட்டியும் சரி, அதே மாதிரி நம்ம ஒரு செல்ல பிராணிலாம் வளர்க்குறோம் இல்லையா, நாய்க்குட்டி பூனை, இவங்க எல்லாமே எங்கே இருக்கிறோன்னா தென்கிழக்கிலும் வடமேற்கு பக்கத்துலேயும் இருக்கிறது நல்லது. ஸோ அடுத்தது உணவு அருந்தும் அறை. நம்ம உட்காந்து சாப்பிடக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா தெற்கும் மேற்கும். அடுத்தது மீட்டர் பாக்ஸ். தென்கிழக்கும் வடமேற்கு பக்கமும் மீட்டர் பாக்ஸ் இருக்கிறது. ஸோ ரொம்ப நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். ஸோ இது பிரகாரம் தான் பார்த்திங்கன்னா வீடை அமைக்கணும். ஸோ வீடு ஆனால் இப்படி இப்போ சென்னையிலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடு அமைக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. எப்படி இடம் கிடைக்குதோ அது பிரகாரம் ஒரு சின்ன இடம் கூட விடாமல் ஃப்ளாட்டு கட்டிடுவாங்க, ஒரு வாடகைக்கும் எல்லாமே பண்ணிடுவாங்க. ஸோ அது மாதிரி இருக்கும்போது சரி ஏதோ ஒன்று நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு பரிகாரம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு அதாவது ஐயா சொன்னார், ரொம்ப அழகாக சொன்னார். நான் இது வரைக்குமே நான் அதை இப்போ தான் புரிஞ்சுது. பரிகாரம்ன்றது உண்மையிலே பரிகாரம் பண்ண போயிடுமானா போகாது. இது சண்டைக்கு வரவங்க கிட்ட சமாதானம் பண்ணுறதுன்னு ரொம்ப அழகான ஒரு பதில் சொன்னார். ஏன்னா எல்லாருமே கேட்பாங்க என்னெல்லாம் கூட, நீங்கள் என்ன பரிகாரம் சொன்னால் பண்ணிடுமா, ஆனால் அதுக்கு நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, இல்லைங்க பரிகாரம் பண்ணால் தீரும்னு சொல்ல முடியாது, ஆனால் அதுக்கான பலம் கிடைக்கும், அது தாங்கக்கூடிய நமக்கு அந்த சக்தி கிடைக்கும்னு சொல்கிறேன். ஆனால் இது நல்லா இருக்குது இது சொல்கிறது. இப்போ நான் தைரியமாக சொல்ல இல்லை, ஒரு சண்டைக்கு வரைக்கும் சமாதானமாக பண்ணுற மாதிரின்ற வார்த்தை ரொம்ப நல்ல ஒரு இதுவாக இருந்தது. ஸோ ஆனால் உண்மையிலே ஒரு இடம் போகும்போது ஒரு வார்த்தைகள் எவ்வளோ நம்ம படிச்சிருந்தாலும் ஒரு மீட்டிங் நம்ம என்ன போகணும்னு நினைக்கக்கூடாது. ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணால் ஒரு வார்த்தை கிடைச்சாவே அது பெரிய ஒரு ஜோதிட வார்த்தை. ஸோ அதனால் ஒவ்வொரு மீட்டிங்கும் அட்டன் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஸோ அடுத்தது பரிகாரம் நம்ம என்ன பண்ணலாம், எந்த கோவிலுக்கு போகலாம், ரொம்ப சிம்பிள்ங்க, ரொம்ப ஈஸிங்க. எல்லாருக்குமே நான் சொல்லும் போதே நீங்களாம் தெரிஞ்சுப்பீங்க எந்த கோயில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ பொதுவாக ஒரு திசைக்கும் ஒரு கிரகம் இருக்குது, ஒரு கிரகத்துக்கும் ஒரு தேவதை இருக்குது, ஒரு தேவதைக்கும் ஒரு அதிதேவதை இருக்குது. ஐயா சொன்னார் பாருங்க, தேவதையை விட அதிதேவதையை பிடிச்சோம்னா நம்ம நல்ல ஒரு சிறப்பாக ஒரு தாங்கக்கூடிய சக்தியும் சொல்லலாம், சமாதானமும் ஆகிடும்ன்ற மாதிரி. அதிதேவதை சுற்றி ஒரே இடத்துல இருக்கிற கோவிலை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் எல்லா கிரகத்துக்குமே. இப்போ கிழக்கு திசைக்கு யாருன்னா சூரியன் தான் இல்லையா. அப்போ சூரியனுக்கு தேவதை யாருன்னா இந்திரன். ஸோ அந்த இந்திரனுக்கு அதிதேவதை யாருன்னா இந்திரலிங்கம்.
ஸோ அடுத்தது மேற்கு திசைக்கு வந்து கிரகம் வந்து சனி பகவான். அவருக்கு பார்த்தீங்கன்னா வருணன் தான் வந்து தேவர். ஸோ அதுக்கு அதிதேவதை யாருன்னா வர்ணலிங்கம். அடுத்தது வடக்கு திசைக்கு குரு பகவானுக்கு தேவதை பார்த்தீங்கன்னா குபேரன். அவருக்கு அதிதேவதை யாருன்னா குபேரலிங்கம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா தெற்குக்கு வந்து கிரகம் வந்து செவ்வாய்க்கு தேவதை யாருன்னா யமன். அவருக்கு அதிதேவதை யாருன்னா யமன் லிங்கம். ஸோ அடுத்தது வடகிழக்குக்கு புதனுக்கு பார்த்தீங்கன்னா ஈசனுக்கு யாருன்னா அதிதேவதை ஈசானிய லிங்கம். அடுத்தது வடமேற்குக்கு பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு வந்து வாழ்வு தேவன், அவருக்கு வாழ்வு லிங்கம். அடுத்தது தென்கிழக்குக்கு வந்து கிரகம் வந்து சுக்கிரனுக்கு தேவதை யாருன்னா அக்னி தேவன், அவருக்கு அக்னி லிங்கம். அடுத்தது தென்மேற்குக்கு ராகுக்கு நிருதி தேவன், நிருதி லிங்கம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னதை வச்சு நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த 8 பேருமே, இந்த 8 அதிதேவதைகளும் ஒரே இடத்துல இருக்காங்க. எங்கன்னா நம்ம திருவண்ணாமலையை சுற்றி இருக்கிற 8 லிங்கம் தான். ஸோ நான் சொன்னது எல்லாமே அந்த திருவண்ணாமலை சுற்றி இருக்கிற அந்த அதிதேவதை 8 லிங்கம். நீங்கள் அந்த திருவண்ணாமலையில் அந்த 8 லிங்கத்தில் போனீங்கன்னா அவங்க உடல் சம்மந்தப்பட்டது தான் எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி வாஸ்து சம்மந்தப்பட்டது எழுதியிருக்க மாட்டாங்க. என்ன இப்போ வந்து ஹார்ட் ப்ராப்ளமா, மூச்சு விட முடியலையா, வாழ்வு லிங்கத்தை வழிபடுங்க, இப்படி ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஹெல்த் பிரச்சனை தான் எழுதியிருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய வாஸ்து நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு குறை இருந்துச்சுன்னா எதை பாதிக்கும்னா நம்மளுடைய உடம்பை தான் பாதிக்கும், வேற எதுவும் பாதிக்காது. அதை தான் திருவண்ணாமலையில் சுற்றி சூட்சமாக எழுதியிருப்பாங்க, உடல் ஏற்ற அந்த 8 லிங்கத்தையும். ஸோ இந்த 8 லிங்கமும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாஸ்துவோட, கிரகத்தோட, தேவதையோட அதிதேவதை லிங்கங்களா எப்பவுமே வந்து நம்மளுடைய எந்த ஒரு தோஷத்துக்கோ வழிபாடு பண்ணுறோன்னா அது கண்டிப்பாக வந்து சிவன் கோவிலில் தான் தோஷம் போகிறதுக்கு சிவன் கோவிலில் தான் பரிகாரமே பண்ணுவோம். ஸோ திருவண்ணாமலையில் தான் வாஸ்துக்கு 8 லிங்கத்தையும் அதிதேவதையாக வச்சு நம்மளுடைய ஹெல்த் ப்ராப்ளமும் சரியாக்கிறதுக்கு வச்சுருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வாஸ்து இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருப்பீங்க. வாஸ்து பார்க்க போகிறாங்கன்னும் போது ஸோ டைரெக்டாக நீங்கள் வாஸ்து பார்க்க போகக்கூடாது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு கொஞ்சம் அதாவது 1 கிலோமீட்டர் முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா ஒரு சொம்பு தண்ணியை குடிச்சிட்டு, ஏன்னா அங்கே போகிறது நீர் தான் நம்மளை வந்து பாதுகாக்கிறது. அதனால தான். ஆனால் போகிற வீட்டில் ஒன்றுமே வாங்கி சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி வெறும் காலோடு போகக்கூடாது. நீங்கள் வாஸ்து பார்க்க போகிற இடத்துல போய் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சாக்ஸ் போட்டுட்டு நிற்கணும். அதே மாதிரி பஞ்சபூதங்களான வளையலோ காப்போ போட்டுட்டு தான் அவங்க வீட்டில் வாஸ்து பார்க்க போகணும். இது நிறைய ரிடக்ஷன்லாம் இருக்கு. ஏன்னா அந்த வாஸ்து அந்த பூமிக்குள்ளே இருக்கிற அந்த சல்லிய தோஷம் கண்டிப்பாக நம்ம வாஸ்து பார்க்குற நம்மளுக்கு அந்த ப்ராப்ளத்தை கொடுக்கும். ஸோ அது நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்காக தான். ஏன்னா நாம அது நிம்மதியாக இருக்கிறத நாம் போய் அதை கழிச்சு விட்டுட்டு வரோம் இல்லையா. அப்போ அது இல்லாமல் இருக்கணும்னா நம்ம பாதுகாத்துட்டு நமக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் போட்டுக்கணும். ஸோ அதுவும் நம்ம வந்து கண்டிப்பாக எல்லா ஜோதிடர்களும் வாஸ்து படிக்கிறவங்க எல்லாமே அந்த பாதுகாப்பு வளையம் நாம் எப்படி போகணுன்றதும் படிச்சுக்கணும். ஸோ அது நம்ம வெறும் காலாட போகாமல் காலில் சாக்ஸும் கையில் வந்து காப்பும் பஞ்சலோக காப்பும் போட்டுக்கிட்டே போயிட்டு வாஸ்து பார்த்துட்டு அவங்க கிட்ட ஒரு பச்சை தண்ணி கூட வாங்கி குடிக்காம வந்து தான் நம்ம வாஸ்துவை பார்த்துட்டு வரணும். ஸோ இப்படி பார்த்து ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுனால வாஸ்து பார்க்கறதுக்கு போகிறதுக்கு நிறைய பேர் கொஞ்சம் யோசிப்பாங்க. ஸோ அதனால கண்டிப்பாக அதே மாதிரி இப்போ வீடு கட்டுறாங்க சொல்லுவாங்க, நான் வீடு கட்டிகிட்டே இருக்கேன் பாதியில் தடங்கல் ஆகிடுது கட்டாயிடுதுன்னு சொல்லி நம்ம கிட்ட வந்து கேட்பாங்க. அதுக்கு சிம்பிளுங்க, பூமி பூஜை போடுறாங்க பார்த்தீங்களா, பூமி பூஜை போட்ட மறுநாள்லேருந்தே அந்த இடத்த மறந்துடுவாங்க. ஆனால் பூமி பூஜை என்னைக்கு போடுறாங்களோ அந்த வர வெள்ளிக்கிழமையிலேருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த ஈசான மூலையில் பூமி பூஜை போட்ட இடத்துல 6லேருந்து 7 சுக்கர உரையில் ஸோ அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அந்த இடத்துல கற்பூரம் ஏற்றி வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் அந்த இடத்துல நீங்கள் கற்பூரம் ஏற்றிக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக எப்படி தான் அந்த கடன் வரும், எப்படி தான் வீடு கட்டுவோன்றதே தெரியும். இது நான் நிறைய பேருக்கு சொல்லி இது ஒரு பெரிய ஆச்சரியமாக கேட்பாங்க, ரொம்ப கஷ்டமாக வந்து கேட்பாங்க. எங்க வீடு பாதியிலே நின்றுச்சு, நீங்கள் பூஜை போட்டீங்கல்ல அதோடு அவரை மறந்துருப்பீங்க. அவரை நினைங்க, வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் கிரகப்பிரவேசம் பண்ணுற வரைக்கும் அந்த இடத்துல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் கற்பூரம் ஏற்றிட்டே வாங்க, அவரை நினச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக வீடு பெரிய லெவலில் போய் முடியும். ஸோ அனைவருக்கும்
எல்லாம் கிடைக்கட்டும் என்று என் ஈசன் அருள் புரிய வேண்டி வாழ்த்துகிறேன். இந்த பேச வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.